நம்மளுக்கு தொடங்கிறதுக்கு முன்னே இந்த பங்குனி மாதம் எவ்வாறு கொடுக்க போகுது, நல்ல விஷயங்கள் கொடுக்குமா கொடுக்காதா இதிலே தெரிஞ்சுக்கலாம். ஆரம்ப கட்டம் நம்மளுக்கு தேவையில்லையா? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலே ராகு பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் எல்லாருமே இந்த சூரிய பகவான் இடம்பெயர்ந்து செல்லுகின்ற காலம்தான் அந்த பங்குனி மாதமே. 2ஆம் இடத்துக்கு சூரிய பகவான், சனி சூரியன் சேர்க்கை பெறுவது ஆரம்பமே கொஞ்சம் இந்த சனி சூரியன் சேர்க்கை பெற்றாலே சங்கடம் ஏற்படும். 2ஆம் இடத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. இந்த பொறுமை நிதானம் பிரதானம்லாம் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் கவனத்தை. ஏன்னா சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது அள்ளி கொடுத்துருவார் செல்வத்தை. பணவரு தருவுகின்ற விஷயங்கள் கும்பராசிகாரங்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடித்த மாதிரி போன மாதம் முழுவதும் இந்த 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குய்யா. அதில் எந்த தடையும் கிடையாது. 14ஆம் தேதி வரைக்கும் வரவு சார்ந்த விஷயம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்த்து போராடுகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன். இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தினாலே போதுமானது. ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்த பிறகு வரவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சின்ன தடை ஏற்படும். இந்த 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து சொல்லக்கூடிய காலம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் இடம்பெயர்ந்துருவார். சனி செவ்வாய் சூரியன் இவங்க 2 பேரும் 8ஆம் இடத்து நேரடி பார்வை 8ஆம் இடத்தை பார்ப்பாங்க. கடன் சார்ந்த விஷயம் துன்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுகூலத்தை பெறும். இதில் கொஞ்சம் கவனத்தை நாம் எடுத்துக்கணும். எங்கே சென்றாலும் சரி கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் 8ஆம் இடத்தை பார்க்குறதால கொஞ்சம் கவனம் என்பது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத விமர்சனம் இதை மாதிரி விஷயத்தில் தடுத்து நிற்பது ரொம்ப முக்கியம். வாக்குவாதம் அடுத்தனுடைய பயிற்சி பற்றி பேசுறது அடுத்தவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சண்டை சச்சரவு இதை மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நேரத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றாலோ பார்க்கப்பட்டாலோ இதெல்லாம் கொடுக்கும். சூரியனும் அங்கே சம்பந்தப்படுவதால் தந்தை உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்கய்யா. தந்தையார் உடல்நலத்திலையோ தாயார் உடல்நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். கவனம் என்பது ரொம்ப முக்கிய தருணம். இல்லை ஹாஸ்பிட்டல் கையுமா சுற்றுங்கிற மாதிரி நம்மளையோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையோ எட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டே இருக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதம். ஆரம்பத்தில்தான் இருக்குது. சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்றாலே அவங்க 2ஆம் இடத்துக்கு வந்தாலே கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். இது எப்போவுமே மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களும் உன்னதமாக கொடுக்கும். அந்த நேரத்தில் கடுமை பொறுமை இதெல்லாம் தேவை. இந்த வேகமாக பேசுறது கோபமாக பேசுறதுலாம் தூக்கி போட்டணும். இந்த செவ்வாய் பகவான் உள்ளே வந்துட்டாலே 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துக்கு வந்துட்டாலே பொறுமை என்பது ரொம்ப முக்கியம். அது யாரானா இருக்கட்டும், நல்லவனானா இருக்கட்டும் கெட்டவனாக இந்த பொறுமை நிதானம் பிரதானத்தை கடைபிடிப்பது என்பது ரொம்ப தாமதம். உடல் அளவுலையும் சரி உள்ளத்தளவுலையும் சரி மனவேதனை என்பது கொஞ்சம் அழுத்தத்தை அதிகமாக கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இந்த பொறுமை காலத்து இது ரொம்ப தேவையான விஷயம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலம். கவனம் ரொம்ப ஈர்ப்புத்தன்மையை தரும். கவனம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் கவனத்தோடு செயல்பட்டாலே போதுமானது. பொறுமையோடு இருந்தாலே போதுமானது. எல்லாத்தையும் நாம் செஞ்சு சாதித்து முடிஞ்சு வெளியிடலாம். பார்ட்னர்ஷிப் இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் சண்டை ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்கய்யா. கணவன் மனைவி உறவாகட்டும் பார்ட்னர்ஷிப் ஆகட்டும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் கும்பராசிக்காரங்க. நான் சாமி இது வரைக்கும் நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து சொல்லிட்டாதீங்களா. செவ்வாய் பகவான் வராருல ரொட்டீனில் தானே வராங்க. இந்த ரொட்டீனில் வரும்போது நம்மளுக்கு ரொட்டேட்டரில் எல்லாமே ஒரு மாதிரி தாடணும். எல்லோரும் நல்லவனா எல்லாரும் கெட்டவனா அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். ஏடிஎம்கே ஆட்சி மட்டுமா வருது, டிஎம்கே ஆட்சி மட்டுமா வருது, எல்லா ஆட்சியும் தான் வருது. அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயல்பாடுகள் என்பது கிடையாது. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டார். குரு பகவானுடைய பார்வை என்பது இருக்கிறதால ஓரளவுக்கு தாக்கத்திலிருந்து விடுபடுவீங்க. வக்கர நிவர்த்தி அடையிறதால ஓரளவுக்கு தாக்கத்திலிருந்து வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லலாம். மன மகிழ்ச்சி என்பது உண்டு. நான் இல்லைனே சொல்லலை. எதையும் தடுத்தாட்கொள்ளக்கூடிய பாக்கியம் என்பதும் உண்டு. இது வரைக்கும் கிடைக்காத பாக்கியெல்லாம் இனிமேல் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். அதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையை கிடையாது. நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதுமானது. நிறைய பேருக்கு எனக்கு பாக்கியம் கிடையல நிறைய பேருக்கு வீடு கட்ட முடியல இந்த மாதிரி விஷயம் நடத்தலை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் எல்லா பாக்கியம் திருமணமாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் என்னென்ன விஷயத்தில் தடை ஏற்படுதோ அதெல்லாம் கொடுத்துனே இருக்கும். நல்லது அனைத்தும் வந்து சேரக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். செவ்வாய் புதன் பகவான் நீச்சகதி பெறுகின்ற 8ஆம் அதிபதி நீச்சம் பெதி பெறுகின்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. நம்ம அதிகாரப்பூர்வமாக எழுத்து தேர்வோ இல்லாத பத்திரங்கள் எழுதி விடலாம் அடுத்தவனுக்கு ஜாமீன் போகிறது இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது என்பது ரொம்ப முக்கிய தருணம். புதன் வந்த பிறகு 26ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் உள்ளே வந்துடுவார். அதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயத்தை பற்றிலாம் நாம் பேசி விமர்சனம் இந்த கம்யூனிகேஷன் கொடுக்குறதே புதன் தான். ஆதாயத்தை கொடுப்பதும் புதனே. 8ஆம் அதிபதி நோயை கொடுப்பதும் புதனே. அதனால் இந்த நேரத்தில் தகவல் பரிமாற்றம் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசாமல் இருப்பது நன்மையை தரும். நல்லதே நடக்கும். கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது.